வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் அதில் நான் 1 கிலோ கட் பண்ண தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா இதில் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்புறம் 10 நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு, தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதை தனியாக வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு 10லேருந்து 15 பல்லு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கின அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா அது சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம 20 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கட்டி ஆகும். ஆனால் இதை அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். 20 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்ச அப்புறம் உங்களுக்கு தேவையான பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி உங்களுக்கு புளிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க, அது புளிப்பு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த தக்காளி தொக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சுருந்தா 2லேருந்து 3 நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையர் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.